வணக்கம் நேர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட் மூமெண்ட்டாக ஒரு மார்ஜினல் கெயினோட இரண்டாவது நாளாக இதுமாரி ஒரு மார்ஜின் கெயினில் முடிவடைவது குறிப்பிடத்தக்கது. மெயினாக குளோபல் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஏன்னா இன்றைய இரவு தான் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய கீ அவுட்லுக் ஆன் பொட்டென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை பற்றி சொல்ல போகிறாங்க. நேற்று வரலையும் இந்த ஜாக்சன் ஹோல் சிம்போசியத்தில் என்னென்னலாம் பண்ணலாம், எக்கானமி எப்படி இருக்கும், என்ன எதுங்கிறத பற்றி 2 நாள் விலாவரியாக பேசிவிட்டு இன்றைய தினம் அந்த டெசிஷனை எடுக்க போகிறாங்க. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோன்னா 11.65 புள்ளிகள் அதிகரித்து 24,823 எப்படி விடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1062, டிக்ளன்ஸ் பார்த்தோன்னா 1271. ஸோ மார்க்கெட்டினுடைய மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நோட்டபிள் டிக்ளைன் சொல்லலாம். அதுபோல் மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கி இன் ஃபேவர் ஆஃப் பேரிஷ். ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் மூவ் தள்ளப்பட்டிருக்கிறது என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது எக்ஸப்ட் ஆட்டோ பாக்கி எல்லா துறைகளும் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் இந்த ரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா லைக் பஜாஜ் ஆட்டோ, கோல் இண்டியா, டாடா மோட்டார்ஸ், சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், தென் ஹீரோ மோட்டோகாப், எம்என்டம், பஜாஜ் ஃபின்சர்வ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் ஓஎன்ஜிசி, விப்ரோ, டெவிஸ் லேப், எல்டிஐ மெயின்ட்ரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இன்ஃபோசிஸ், டைட்டன், ஹெச்எல் டெக், டிசிஎஸ், நெஸ்லே இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னாக்க 674.66 பில்லியனாக இருக்கிறது. போன வாரம் 670 பில்லியனாக இருந்தது. இப்போது இந்தியாவுடைய கம்ப்ளீட் பேங்கினுடைய டெபாசிட் க்ரோத் இந்த வாரம் பார்த்தோன்னா 10.9% வைசஸ் 10.6. அதேமாரி லோன் க்ரோத் பார்த்தோன்னா 13.6% வைசஸ் 13.7. லோன் க்ரோத் ஸ்லைட்லி இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பயோஎத்திலின் ப்ராஜெக்டை ஒரு அமெரிக்காவோட கம்பெனியோட டைப் பண்ணி போட போகிறாங்க. பாசிட்டிவ் டு த கம்பெனி. அதுமாரி ஜிஎஸ்டி அப்பாலட் ஏர்டெல்லுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 194 crores நீங்கள் பே பண்ணணும் ஜிஎஸ்டி ஆன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் பாரதி ஏர்டெல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 695 crores ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க இந்த காம்பட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலிருந்து. மேலும் அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 328 ரூபாய் அதிகரித்து 71,522லையும், வெள்ளி 759 ரூபாய் அதிகரித்து 84,495லையும், குரூடாயில் 87 ரூபாய் அதிகரித்து 6,245லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி எஸ்இபிசி லிமிடெட், சாமர்தன் மதர்சன் இன்டர்நேஷ்னல், பிஎஸ்சி, தென் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட்டை டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க அப்சர்வேஷன்ஸ் இன்றைய தினம் ஒரு மாடஸ்ட் ஒரு மைனர் கெயினில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்றைய தினமும் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. தென் ஒரு ஹை 24,858 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டு அதன் பிறகு நேற்று தினம் போல் ஷார்ப்பாக 10 மணிக்கு 24,771. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகளுக்கு மேலே 70-80 புள்ளிகள் கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்றைக்கி ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதன் பிறகு பார்த்தோன்னா ஒரு ஸ்லைட் அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு வாலட்டைல் மூவ் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இந்த தினம் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் செல்லிங் வந்துள்ளது. அதனால் பிரெத்து இந்த தினம் நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். பட் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு ஒரு செட் டு கண்டினியூ டு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல இந்த 15 minute சார்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இப்போ இந்த குரூஷியல் சப்போர்ட் நேற்றைய தினம் சொன்னோம் இல்லையா, இன்றைய தினம் மாறி உள்ளது. ஸோ 24,784 to 24,654 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 24,986 to 25,133. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஸ்லைட்லி மார்க்கெட் மேலே முன்னே சென்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம்.
டெய்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக பிரகாசமாக தெரிகிறது. செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒன்லி ஆட்டோ, பாக்கி எல்லாமே ரெட்டாக இருக்கிறது. ஸோ மேலும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், ஸ்பெஷல் நம்மளுடைய அதில் வந்து எதெல்லாம் பற்றி பேச போகிறோம் என்பதை பற்றி நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். நிறைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி மற்றும் அடுத்த வாரம் ரொம்பவும் முக்கியமான வாரமாக இருக்கக்கூடும். ஏன்னா அடுத்த வாரம் வீக்லி மந்த்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்குது, மந்த்லி க்ளோசிங்லாம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி கையாளணும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். அதனால் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.